2 முள்ளங்கி இருந்தால் போதும். வெரைட்டி ரைஸுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பண்ணலாம். வாங்க முள்ளங்கி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்கள் ஷைஜிஸ் கிச்சன் டைரி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். முள்ளங்கி வறுவல் செய்ய நான் 2 முள்ளங்கி எடுத்துக்கிறேன். முள்ளங்கியை நல்லா கழுவி தோலெல்லாம் சீவி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டியை வச்சுக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து பொன்னிறமான உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வதக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடையே 7 பல் பூண்டு சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாகிறது வரை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்க்கலாம். முள்ளங்கியில் நம்ம எப்போவுமே சாம்பார் தான் செய்வோம். இனி ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணிங்கன்னா முள்ளங்கி வறுவல் செஞ்சு பாருங்கள். வறுவல் வெரைட்டி ரைஸுக்கு சூப்பரான சைட் டிஷ். முள்ளங்கியெல்லாம் சேர்த்தாச்சு. முள்ளங்கி வேக 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. முள்ளங்கி வேக வைக்கும்போது நான் தண்ணி சேர்க்குறதில்ல. முள்ளங்கி வறுவல் செய்யும் போது அதில் ஊற்றி இருக்கிற எண்ணெயினாலே முள்ளங்கி வெந்து கிடச்சிரும். முள்ளங்கி சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால் அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. முள்ளங்கி கொஞ்சமாக கலர் மாதிரி நல்லா வெந்து கிடச்சிருச்சு. முள்ளங்கி வெந்த உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் முள்ளங்கியோட சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கிளறி விட்டீங்கன்னா சூப்பரான முள்ளங்கி வறுவல் ரெடி. ரைஸுக்கு ரசம் மட்டும்தான் இருக்குது. ஏதாவது சைட் டிஷ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி முள்ளங்கி ஃப்ரை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷைஜிஸ் கிச்சன் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.